இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கேபிள் திருடுவதற்காக ஜாகுவாரில் சென்றவன் விபத்தில் சிக்கி போலீசிடம் அகப்பட்டான். கூலிமில் சம்பவம். கெடா கூலிம் அருகே தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் கேபிள்களை திருட ஜாகுவார் காரில் சென்ற ஆடவன் துரதிருஷ்டவசமாக விபத்தில் சிக்கியதால் கடைசியில் போலீசிடம் அகப்பட்டான். நேற்று காலை 9:30 மணிக்கு ஜுன்ஜோங் சாலையோரத்தில் இருந்த மோட்டார் சைக்கிளை அக்கார் மோதியது. இதையடுத்து 36 வயது அந்நபர் கைதான வேளை உடனிருந்த கூட்டாளி தப்பி ஓடிவிட்டான். ஜாகுவார் பறிமுதல் செய்யப்பட்ட வேளை கேபிள் திருட பயன்படுத்தும் உபகரணங்கள், போதைப் பொருள் போன்றவையும் கைப்பற்றப்பட்டன. போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் அந்த ஜாகுவார் காரும் போலி எண் பதிவு அட்டையை கொண்டிருந்தது அம்பலமானது. சம்பவத்தின் போது அவன் போதைப் பொருள் உட்கொண்டது உறுதியான வேளை அவனுக்கு 9 பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் தெரிய வந்தது. மலாக்கா அலோர்காச்சாவில் டிஎன்பி துணை மின் நிலையம் அருகே கால்வாயில் ஆடவரின் சடலம். மின்சாரம் தாக்கியிருக்கலாம். மலாக்கா அலோர்காச்சாவில் டிஎன்பி துணை மின் நிலையம் அருகே இருந்த கால்வாயில் ஒரு மியான்மர் ஆடவர் இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார். நேற்று பிற்பகல் 2:30 மணி வாக்கில் தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை அங்கு அவ்வாடவர் சுயநினைவின்றி கிடப்பதை கண்டது. மின்சார விநியோகத்தை துண்டித்து கால்வாயில் இருந்து அவரை மீட்ட போது அந்நபர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை மருத்துவ குழு உறுதிப்படுத்தியது. அவர் மீது மின்சாரம் பாய்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கும் அதே வேளை மேலும் விவரங்களை திரட்ட போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. புக்கிட் மெர்தாஜாமில் முகப்பருவை அழுத்தி கண்ணம் வீங்கிய சம்பவம். மனக்குமுறலை வலைதளத்தில் பகிர்ந்த பெண். பினாங்கு புக்கிட் மெர்தாஜாம் பகுதியை சேர்ந்த இளம் பெண் ஒருவர் தனது முகத்தில் தோன்றிய சிறிய முகப்பருவை கைகளால் அழுத்தி எடுத்ததால் அவரின் கண்ணப்பகுதி கடுமையாக வீங்கியுள்ளது. உதட்டின் கீழ்ப்புறத்தில் தோன்றிய முகப்பரு ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றினாலும் அதனை அழுத்திய சில நாட்களில் அப்பகுதியில் திடீரென வீக்கமும் தாங்க முடியாத வலியும் ஏற்பட்டு சாப்பிடுவதற்கும் பேசுவதற்கும் கூட சிரமமாக இருந்ததென்று அப்பெண் வலைதளத்தில் பதிவிட்டார். தாங்க முடியாத வலியால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் பின் சிகிச்சையின் போது கத்தி கதறியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட பின் பலர் முகப்பொருவை அழுத்துவதன் அபாயங்களை பற்றி எச்சரிக்கை கருத்துக்களை வெளியிட்ட வண்ணமாக உள்ளனர். பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முஹிதீன் உரிமை கட்சி ராமசாமி ஆதரவு. பெர்சித் கட்சி தலைவர் முஹிதீன் யாசின் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நியமிக்கப்பட்ட பின்னர் அவரது ஊழல் விசாரணை நிலுவையில் இருப்பதாக கூறியவர்களுக்கு எதிராக உரிமை தலைவர் பி ராமசாமி அவருக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அத்தகைய நீதிமன்ற வழக்குகளை மலேசிய அரசியலின் பரந்த சூழலில் பார்க்க வேண்டும். அங்கு குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் எதிரிகளை முடக்குவதற்கான ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுகின்றன என்று அவர் கூறினார். எனது பார்வையில் முஹிதீன் மீதான குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியாக நோக்கம் கொண்டவை. எதிர்கட்சியை பலவீனப்படுத்த அரசாங்கம் வேண்டுமென்றே முயற்சிப்பவை. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கு தொடரும் முறையை புறக்கணிக்க முடியாது என்று அவர் ஒரு முகநூல் பதிவில் கூறினார். பிரதமராகவும் பெர்சித் தலைவராகவும் இருந்த காலத்தில் ஒரு தனிநபர் மற்றும் 3 நிறுவனங்களிடம் இருந்து 232.5 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் 4 அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளுக்கு முஹிதீன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கிளந்தானில் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கை 3 வெளிநாட்டவர்கள் கைது. கிளந்தான் குவா முசாங்கில் 3 வெளிநாட்டவர்கள் கைதானதை அடுத்து சட்டவிரோத சுரங்க நடவடிக்கை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. செத்திங் ஆற்றில் செம்பனை தோட்டத்தில் நேற்று அதிகாலை 5:30 மணிக்கு 3 சிக்கினர். இருவர் மியான்மர் பிரஜைகள், இன்னொருவர் இந்தோனேஷியர் ஆவர். 3 பெர்மிட் அனுமதி இன்றி தோண்டுதலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அவர்களிடம் முறையான பயண பத்திரமும் இல்லை. இதையடுத்து 5 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு சுரங்க உபகரணங்கள், இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தேக நபர் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட வேளை பறிமுதலான பொருட்களுக்கு கோத்தபாரு மாவட்ட நில அலுவலகம் சீல் வைத்தது. பூச்சோங்கில் உள்ள உணவு மையத்தில் சட்டவிரோதமாக வேலை செய்த 55 குடியேறிகள் கைது. பூச்சோங்கில் உள்ள உணவு மையத்தில் சட்டவிரோதமாக வேலை செய்த குடியேறிகளை குடிநுழைவுத்துறை நேற்றிரவு கைது செய்தது. பொதுமக்களிடம் இருந்து புகார் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து ஓப்குட்டிப் நடவடிக்கையில் 60 வெளிநாட்டினர் மற்றும் உள்நாட்டை சேர்ந்த 274 பேருடன் மொத்தம் 334 பேர் பரிசோதிக்கப்பட்டதாக குடிநுழைவுத்துறை அமலாக்க இயக்குநர் பஸ்ரி ஒத்தமான் தெரிவித்தார்.
அடையாள ஆவணங்களை கொண்டிருக்காத 55 குடியேறிகள் பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 25 ஆண்கள் மற்றும் 30 பெண்கள் உணவு பரிமாறுபவர்களாகவும் இன்னும் சிலர் சமையல்காரர்களாகவும் வேலை செய்து வந்ததாக பஸ்ரி கூறினார். குடிநுழைவு துறையின் நடவடிக்கையின் போது சில சட்டவிரோத குடியேறிகள் அங்கிருந்து தப்பியோட முயன்ற போதிலும் ஏற்கனவே குடிநுழைவு அதிகாரிகள் அந்த இடத்தில் முற்றுகையிட்டிருந்ததால் அவர்கள் அனைவரும் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலோர் தங்களது வேலை அனுமதி பெர்மிட்டை தவறாக பயன்படுத்தியுள்ளனர். வேறு இடங்களில் வேலை செய்ய வேண்டிய அவர்கள் உணவு கடைகளில் வேலை செய்தது பரிசோதனையின் போது கண்டறியப்பட்டதோடு அவர்களில் பலர் காலாவதியான ஆவணங்களை கொண்டிருந்ததோடு இன்னும் சிலர் நாட்டில் கூடுதல் நாட்கள் தங்கி இருந்ததால் குடிநுழைவு விதிமுறை மீறி இருப்பதாக பஸ்ரி தெரிவித்தார். எஸ்டிபிஎம் தேர்வில் 4.0 சிஜிபிஏ தேர்ச்சி பெற்ற மாணவருக்கு மலாயா பல்கலைக்கழகத்தில் இடம் மறுப்பு, இது நியாயமா? விகாசியோங் கேள்வி. எஸ்டிபிஎம் தேர்வில் 4.2 சிஜிபிஏ புள்ளிகளுடன் 100 விழுக்காட்டு தேர்ச்சியும் புறப்பாட நடவடிக்கைகளில் 99.9% தேர்ச்சியும் பெற்ற ஒரு மாணவருக்கு மலாயா பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் துறையில் பட்டப்படிப்பு மேற்கொள்ள இடம் மறுக்கப்பட்டுள்ளது. ஒரு மிகச்சிறந்த மாணவருக்கே இந்நிலை என்றால் யுபியு எனப்படும் அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கான நுழைவு முறை எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என மாசிசா தலைவர் டாக்டர் விகாசியோங் கடுமையாக சாடியுள்ளார். பினாங்கு புகிட் மெதாஜாமை சேர்ந்த 20 வயது எட்வர்ட் வாங் என்பவரை பாதிக்கப்பட்ட மாணவர் ஆவார். பொது பல்கலைக்கழகங்களில் அவர் படிக்க விரும்பிய கணக்கியல் பட்டப்படிப்பு கிடைக்கவில்லை. முதல் தேர்வாக மலாயா பல்கலைக்கழகத்தை அவர் தேர்ந்தெடுத்திருந்தார். ஆனால் கிடைத்ததோ மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு நிர்வாக பட்டப்படிப்பே. தேர்வில் 4 பிளாட்டும் புறப்பாடங்களில் 99.9% தேர்ச்சி பெற்றதுமே போதவில்லை என்றால் இனி எந்த தகுதியை தான் மாணவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என டாக்டர் விகாசியோங் கேள்வி எழுப்பினார். நாடு முழுவதிலும் சுமார் 45,000 பள்ளி மாணவர்கள் புகைப்பிடிக்கின்றனர். சுகாதார அமைச்சு. நாடு முழுவதிலும் கடந்த ஆண்டு சுமார் 45,000 பள்ளி மாணவர்கள் சிகரெட், மின் சிகரெட் அல்லது வேப் புகைப்பு சுகாதார அமைச்சு கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களில் 44,211 இடைநிலை பள்ளி மாணவர்களுடன் தொடக்க பள்ளியை சேர்ந்த 230 மாணவர்களும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருப்பதாக சுகாதார அமைச்சு அம்பலப்படுத்தியுள்ளது. புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லாதது நடைமுறைக்கான சுகாதார திட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களிடம் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. 17,172 இடைநிலை பள்ளி மாணவர்கள் வழக்கமான சிகரெட்டுகளை புகைப்பதாகவும் இதர 19,782 மாணவர்கள் மின் சிகரெட் அல்லது வேப் புகைப்பதோடு 36,870 மாணவர்கள் புகைப்பதை நிறுத்தும் இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிப்லி அகமது தெரிவித்தார். இது தவிர தொடக்க பள்ளியை சேர்ந்த 55 மாணவர்கள் வழக்கமான சிகரெட்டுகளையும் இதர 138 மாணவர்கள் மின் சிகரெட்டுகளையும் புகைக்கின்றனர். தொடக்க பள்ளியை சேர்ந்த 201 மாணவர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தும் இயக்கத்தில் இணைந்துள்ளனர். முன்கூட்டிய தடுப்பு மற்றும் புகைப்பிடிப்பதை நிறுத்துதல் நடவடிக்கைகள் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகளை செயல்படுத்துவதன் மூலம் இளைய தலைமுறையினரிடையே புகைப்பிடித்தல் மற்றும் வேப் பழக்கத்தை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சு உறுதி பூண்டுள்ளது. 169 மில்லியன் ரிங்கிட் எம்ஏசிசி பறிமுதல் செய்ததை எதிர்க்கப் போவதில்லை என இஸ்மாயில் சப்ரி முடிவு. முன்னாள் பிரதமர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மற்றும் அவரது முன்னாள் அரசியல் செயலாளர் முகமது அன்வார் முகமது யூனூஸிடம் இருந்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி 169 மில்லியன் ரிங்கிட் பணத்தை பறிமுதல் செய்த வழக்கில் இருவரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று இது தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 3ஆம் தரப்புக்கான அறிவிப்பை வெளியிட நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதாவது அக்டோபர் 1 விசாரணை நடைபெறும். அன்றைய தினத்திற்குள் பணத்திற்கு உரிமை கேட்டு யாரும் முன்வரவில்லை என்றால் அது அரசுடைமையாகிவிடும் என நீதிமன்றம் அறிவித்தது. பல நாணயங்களில் இருந்து இந்த பணமும் சுமார் 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 16 கிலோ தங்க கட்டிகளும் ஊழல் மற்றும் பண மோசடி விசாரணையில் பறிமுதல் செய்யப்பட்டவையாகும். 2021 முதல் ஓராண்டுக்கு இஸ்மாயில் சப்ரி பிரதமராக இருந்தபோது நடந்த சம்பவங்கள் தொடர்பில் அவர் பலமுறை எம்ஏசிசியால் விசாரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அணுமின் திட்டத்தில் அரசாங்கத்தின் வெளிப்படை தன்மையை கோரும் சார்லஸ் சாந்தியாகோ. அரசாங்கம் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ள
அணு உலைகள் மற்றும் அதன் கழிவுகளை கொட்டும் தளங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கிளான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சாண்டியாகோ. அதோடு சூரிய ஆற்றலுடன் செலவுகளை ஒப்பிடுவது உட்பட முழுமையான சாதக பாதக ஆய்வும் உலை அகற்றுதல் மற்றும் நீண்டகால கழிவு மேலாண்மை குறித்தும் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் மக்களின் நம்பிக்கையை பெற இது அவசியம் என்றும் அவர் கூறினார். இதற்கு முன் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் மலேசியா அடுத்த 10 ஆண்டுகளில் அணு ஆற்றலை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். புதிய தலைமுறை உலைகள் பாதுகாப்பிலும் சுற்றுச்சூழல் தரத்திலும் முன்னேற்றம் கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆனால் அணு ஆற்றல் உண்மையிலேயே சுத்தமானது தானா என கேள்வி எழுப்பிய சார்லஸ், கதிரியக்க கழிவு 1980களில் புக்கிட் மேரா விபத்து, அண்மைய ஜொகூர் நிலநடுக்க அபாயங்கள் ஆகியவையும் சுட்டிக்காட்டினார். அணு உலைகள், அதிக நீர் பயன்பாடு, மிகப்பெரிய செலவுகள், நீண்டகால கட்டுமானம் ஆகியவற்றால் பாதிப்பை ஏற்படுத்தும். கோத்தபாருவில் ஆயுதங்கள் வைத்திருந்த ஆடவன் கைது, கைத்துப்பாக்கி 36 தோட்டாக்கள் பறிமுதல். கடந்த சனிக்கிழமை கோத்தபாரு ஜாலான் கம்போங் சிராகில் உள்ள வீடொன்றில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் போலீசார் 50 வயதுடைய ஆடவரை கைது செய்து அவரிடம் இருந்த கைத்துப்பாக்கி மற்றும் 36 தோட்டாக்களை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட நபருக்கு முன்னதாக 5 குற்றப்பதிவுகள் மற்றும் 9 போதைப்பொருள் தொடர்பான பதிவுகள் இருந்தன என்று கிளந்தான் காவல்துறை தலைவர் முகமது யூசுப் மொமாட் தெரிவித்தார். மேலும் சந்தேக நபரின் சிறுநீர் பரிசோதனையில் போதைப்பொருள் இருப்பதும் போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டது. துப்பாக்கி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட இக்குற்றம் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 6 பிரம்படிகளும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆயுதத்தை வைத்திருந்ததற்காகவும் ஆபத்தான போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததற்காகவும் மேல் குறிப்பிட்ட தண்டனை வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் செப்டம்பர் 7 முதல் 4 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதாகவும் காவல்துறை தலைவர் கூறினார்.